ஹாய், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு என்ன வீடியோனா, கொத்தவரங்காய் வத்தல் எப்படி செய்யணுன்றதை இந்த வீடியோவில் போட்டிருக்கேங்க. நான் வந்து 10 ரூபாய் கவர் பேக்கெட்டு 3 கொத்தவரங்காய் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதுதான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கொத்தவரங்காய் ஃபுல்லாக கொஞ்சமாக பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு இந்த கொத்தவரங்காயை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. அதனுடைய நிறம் கொஞ்சம் மாறுற அளவுக்கு இருந்தால் போதும். ஃபுல்லாக வேக வச்சோம்னா நம்மளால் அது வந்து ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும். சரிங்களா? அதனால் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து மோர் இருக்குது இல்லைங்களா, மோர் 2 பேக்கெட்டு வாங்கி உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த கொத்தவரங்காயை வந்து நல்லா வடிகட்டி அந்த மோரில் நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு நல்லா வெயில்லையும் காய வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா வெயிலில் காஞ்சிட்டே இருக்கட்டும். ஒரு 4-5 நாள் நல்லா வெயிலில் காயணும். பாருங்கள், செகண்ட் ட்ரிப்பு வந்து இதை வந்து காஞ்சி கொஞ்சமாக வந்திருக்கு. ஆனாலும் இன்னொரு நாள் வந்து நல்லா வெயிலில் காய வைக்கணும். அதாவது நம்ம அந்த கொத்தவரங்காயை உடைச்சோம்னா 2ஆக வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம காய வைக்கணும். இப்போ பாருங்கள், உடச்சி பார்க்கலாம். ஆனால் இது வந்து உடையில. அதனால் 2-3 நாள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றதை பொரித்து காமிக்கிறேன். சரிங்களா? இது நல்லா வெயிலில் காஞ்சிட்டே இருக்கட்டும். நம்ம அந்த மோரில் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. மோரை ஊற்றிட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த மோரில் கிளறி விட்டு அதுக்கப்புறம் காய வைக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் நம்ம தடுமாறினாலும் பின்னாடி விழுந்துடக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருக்குது. ஏன்னா மொட்டை மாடியெலாம் இல்லை, இங்கேயே தான் நாங்கள் காய வச்சு ஆகணும். மொட்டை மாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லக்கு. நீங்கள் எல்லாமே வத்தல்லாம் போட்டு வச்சுக்கலாம். எங்களுக்கு மொட்டை மாடி இல்லாதது தான் ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். ஒரு 3 இல்லை 4 நாள் தான் காய வச்சுருப்பேன். நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி காஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடச்சி பார்க்கணும். அதை உடச்சி பார்த்தா 2ஆக உடையணும். பார்த்திங்களா எப்படி உடையுது? இப்போ இது நல்லா பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சரிங்களா? நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி பொரித்து எப்படி வருதுன்றது உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இந்த கொத்தவரங்காய் வத்தல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை கொத்தவரங்காயில் சில்ட்ரன்ஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இது மாதிரி நம்ம பொரித்து கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இட்லி தோசை மாவு காலி ஆகிடுச்சிங்க. அதனால் அதையும் நான் இன்றைக்கி ஊற வச்சுட்டேன். நீங்களாம் ரேஷன் அரிசியில் வந்து இட்லி தோசை மாவு ட்ரை பண்ணியிருக்கிறீங்களான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஒவ்வொரு வீடியோவிலும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.